அன்பர்களே, இன்றைய காணொளியில் ராமலிங்க பெருமான் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் சுகம் பெறுவதற்குரிய நெறிகள் எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை பார்ப்போம். நம்ம எப்படி இருந்தால் எப்படியான வாழ்க்கை கிடைக்குங்கிறத சொல்கிறார். முதல்ல நான் பாட்டை படிச்சிடுறேன். பாட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பொருள் நான் சொல்லிடுறேன். என்ன பாட்டுன்னா, பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும், அது பற்று அற்றால் அன்றி பலியாதால். பற்று அற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகபழக்க வாதனை போய் நீங்கிலன்றி வாராததால். வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாதால். ஞானமது போகமுற்றும் பொய்யனவே போதும் அனித்ய விவேகமுற்றாலன்றி விளங்காதால். ஆக பக்துன்ன வந்தால் போலும் இவன் உற்று விசாரித்திடும்போர் என்ன வந்தால் அன்றி இசையாதால். என்னமது பங்கம் அடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தால் அன்றி சாராதால் அப்படிங்கிறார். இதை நீங்கள் போய் நெஞ்சு அறிவுறுத்தலில் போய் பார்த்தீங்கன்னா தான் இது நல்லா புரியும். நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதில் போய் பாருங்கள். என்ன சொல்கிறாரு? பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும்ங்கிறாரு. நீங்கள் சுகம் பெறுவதற்குள்ள நெறிய என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போது இருக்கிற முறையில் இருந்தாக்க அது நடக்காது, முடியாது. இப்போது இருக்கிற முறை எப்படி இருக்குது, அது நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? பற்றற்றால் அன்றி பலியாதால். அதாவது அந்த செம்மை நெறிக்கண் நின்று பற்று அற்றவனாகிய அந்த பரம்பொருளையுடைய பற்றினையே நாம் பற்றல் வேண்டும். யாரை பற்றணும்? பற்றற்றான் யார்? அந்த இறைவன். அந்த இறைவனுடைய பற்றத்தான் நாம் பற்றல் வேண்டும்ங்கிறார். அது கைகூடுமான்னா அது கைகூடாது. ஏன் கைகூடாதுன்னா, அதுதான் நான் எனது எண்ணம் பற்று அற்றாலன்றி பயன்படாது. அந்த எண்ணம் கைகூடணும்னா நான் எனதுங்கிற பற்று அற்றாலன்றி பயன்படாது. என்ன சொல்கிறாரு? பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்று அற்றாலன்றி பலியாதால் அப்படின்ட்டார். சரி, பற்று அற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்களன்றி வாராது அப்படிங்கிறாரு. சரி, அந்த பற்றுறுதின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் பேசுகிறோம் இல்லையா, பற்று அற்றால் இந்த பற்று உறுதி. அந்த உறுதி எப்படி கைகூடும்னா, இந்த உலகிய வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற சுகதுக்கங்கள் இருக்கு இல்லையா, அது தோன்றி பெருகும் இல்லையா. அந்த உலக பழக்க வாதனை நீங்கி போகணும். அந்த சுகதுக்கங்களால் தோன்றி பெறுகிற உலக பழக்க வாதனை போனாதான் பற்றுறுதி கைகூடும். ஆச்சுங்களா? அதை பாட்டா சொல்கிறார். வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்களன்றி வாராதால். சரி, அப்புறம் என்னது? வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாதார். அப்போ அந்த உலக பழக்கவாதனை நீங்குதல் வேண்டுங்கிறாது. அது நீங்கினால் அன்றி அந்த பற்றுறுதி கை வராது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? இந்த உலகியல் வாதனை இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற உலகியல் வாதனை அது எப்போவுமே தாழ்வையே உண்டு பண்ணும் அப்படின்னு அறிந்து திருவருளை பெறுவதற்குரிய ஞானம் எய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஞானம் வந்துச்சுன்னா அதனால் உலக வாதனை ஒழியும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம். அந்த ஞானம்
அந்த ஞானம் எந்த ஞானம் வந்தாலன்றி அழியாது. அந்த ஞானம் எப்படி விளங்கும்னா, ஞானம் அது போகமுற்றும் பொய்யெனவே போதும் அனித்திய விவேகமுற்றாலன்றி விளங்காது. என்ன சொல்கிறாரு, அந்த ஞானம் எப்படி விளங்கும்னா, இப்போ நடக்கிற நிகழப்படுகின்ற போகங்கள் அத்தனையுமே பொய் அப்படின்னு நினச்சி நீங்கி, அதாவது இந்த போகங்கள், அதாவது இந்த ஞானம், அதான் இப்போ நிகழப்படுகின்ற போகங்கள் அத்தனையும் பொய்ன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அறிவில் நினைஞ்சு அனித்தியங்களை பகுத்து உணர்கிற விவேகம். அதாவது இது அழியும், இது அழியாது, நித்தியம் அனித்தியம்னு சொல்கிறாங்கல்ல. கண்டதெல்லாம் பொய்யே, அப்போல்லாம் பாடுறதில்ல, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வேணே, நித்தியம் அனித்தியம் சொல்கிறார் இந்த பாட்டில். அப்போ நித்திய அனித்தங்களை பகுத்து உணர்கின்ற விவேகம்னா அறிவு, அதில் தான் வரும் அந்த ஞானம். எப்போ வரும் அந்த ஞானம்? எப்போ வரும்னா, இந்த மாதிரி நிகழப்படுகும் போகங்கள் அத்தனையும் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு எது நித்தியமானது எது அனித்தியமானது அப்படி பகுத்து உணர்கின்ற அறிவுனால் வரும் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, பங்கமடைந்தாரவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தாலன்றி சாராதுங்கிறார். அதாவது உலகியல் இந்த எண்ணம்லாம் நமக்கு ஈடேற வேணும்னா, இந்த உலகியல் சேற்றில் விழுந்திருக்காங்கல்ல, இப்போ நம்ம மாதிரி உலகியல் சேற்று விழுந்தவங்ககிட்ட கூட்டத்தை கூட போய் சேராமல் சாதுக்கள் இருக்காங்க இல்லையா, பரம சாதுக்கள், சன்மார்க்க சங்கத்தில் அந்த மாதிரி சாதுக்கள் இருப்பாங்க, உண்மையான சாதுக்கள். அந்த சங்கத்தை நீங்கள் அதில் போய் கூடி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பெருமான் சொல்கிறார். சுருக்கமாக சொல்கிறதுன்னா, அதாவது பற்று அற்றவனாகிய பரமனது பற்றினையே நாம் பற்றல் வேண்டும். அது எப்படி வரும்னா, அது நான் எனதுங்கிற பற்று நீங்கினாலன்றி வராது. சரி, அந்த பற்றில் உறுதி எவ்வாறு கைகூடும்னா, உலகில் வல்ல கிடக்கிற சுகதுக்கங்களில் தோன்றி பெருகிய உலக பழக்க வழக்க வாதனை நீங்கி போகணும். அது நீங்கினாலன்றி பற்றுறுதி கை வராது. அப்புறம் வேறு என்ன பண்ணணும், இந்த உலகியல் வாதனையும் தாழ்வையும் உண்டு பண்ணும் அப்படின்னு அறிந்து திருவருளை பெறுவதற்குரிய ஞானம் கிடைக்கணும். அதனால் உலக வாதனை ஒழியும். சரி, அந்த ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நிகழ்கின்ற போகங்கள் இப்போ இருக்கிற நம்ம அனுபவிக்கிறோங்க இல்லையா, அந்த நிகழ்கின்ற போகங்கள் அத்தனையும் பொய்ன்னு அறிஞ்சிக்கிட்டு என்ன, அது அனித்தியங்கள், நித்தியம் இது நித்தியம் இது அனித்தியம் அப்படின்னு பகுத்து உணர்கின்ற விவேகம், அந்த அறிவு இருந்தால் தான் வரும். சரி, இந்த எண்ணம்லாம் ஈடேற வேணும்னா, இந்த உலகியல் மாயையில் இருக்காங்கள அழிந்திய ஒரு கூட்டம், அவங்கள நாடாமல் பரம சாதுக்களுடைய சங்கத்தை நம்ம போய் சேரணும். ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லாது. ஏன்னா உள்ளம் ஒரு காலத்தில் ஒன்றினையே பற்றும் இயல்பு. அதனால் பற்றற்றான் பற்றினை பற்றல் வேண்டும்னா உலக வாழ்வை பற்றி நிற்கும் பற்று அருந்து போகணுங்கிறாரு. இந்த உலகியல் பற்று இந்த உலகில் உள்ளவருடன் பழக்க வாதனையை அடிப்படையாக கொண்டு தான் விரிந்து நிலவுவது. அந்த வாதனை ஒழிந்தால் பற்றுறுதி கைகூடும். இந்த பற்றற்றல்ங்கிறது சகப்பழக்க வாதனை போய் நீங்கினாலன்றி வராது. ஏன்னா இந்த சகப்பழக்கம்னா என்னது, உலகில் வாழ்வில் மக்களோடு பொருளோடும் பழகி வாழ்வது ஆச்சா. அப்போ அதை தான் அவர் சொல்கிறாரு. இந்த இன்ப துன்ப நுகர்ச்சியை தான் வேதனைன்னு சொல்லுவார், வாதனை இல்லைன்னா வாசனைன்னு சொல்லுவாங்க. பழக்கம் எளிதில் நீங்காத கொடுமையானது, அதனால் அது ஞானம் எய்தினாலன்றி நீங்காது. அதனால் அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி வாதனை நலியாததால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த உலகம் ஞானமும் இன்பமும் ஈனம் தருவன என்ற உணர்வு எய்தினாலன்றி திருவருள் நாட்டம் உண்டாகாது. அதனால தான் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உலகியல் வாழ்வு இன்ப நல்ல நெறிய ஆயினாலும் கூட இந்த வாழ்வோர் இப்போ இருக்கிற வாழ்கிறவங்ககிட்ட சேரா கலக்கி அதை வாழ்வோரை பங்கமடைய செய்யும். அதனால தான் பங்கம் அடைந்தாருங்கிறார். அவர் கூட்டத்தை பங்கமடைந்தார் கூட்டம்ங்கிறார். அப்புறம் யார் கூட சேரணுங்கிறார், எப்போ பார்த்தாலும் சாதுக்களுடைய சங்கத்தை சேரணும் அப்படிம்பார். இன்னொரு பாட்டு கூட
மகாதேவ மலையில் தம்மை மறந்து அருளமுதம் உண்டு தேக்கும் தகையுடையார் திருக்கூட்டம் சார்ந்தும்பார். திருக்கூட்டம்பார். இங்கேயும் அதே தான், சாதுக்கள் கூட்டத்தில் போய் சேரணும். அங்கே என்ன சொல்கிறாரு, திருக்கூட்டம் சார்ந்து நான் வெம்மையெல்லாம் தவிர்ந்து மனம் குளிர கேள்வி விருந்தருந்தி மெய்யறிவாம் விட்டில் என்றும் செம்மையெல்லாம் தரும் மௌன அணைமேற்கொண்டும்பார். இப்போ பட்டினத்தை என்ன சொல்கிறாரு, நல்லார் இணக்கமும் நின்பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலைகளதோ. அப்போ நல்லார் இணக்கம்னா இந்த மாதிரி சாதுக்களுடைய கூட்டத்தை சேர்ந்தால் தான் அவர் சொன்ன சுகம்லாம் நமக்கு கிடைக்கும். அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறார். பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பழியாதால். பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கினால் அன்றி வாராதால். வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாதால். ஞானமது போகமுற்றும் பொய்யனவே போதும் அனிர்த்தி விவேகமுற்றாலன்றி விளங்காதால். துண்ண வந்தான் போலும் இவன் உற்று விசாதித்திருவோர் எண்ணம் வந்தாலன்றி இசையாதால். எண்ணமது பங்கம் அடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தாலன்றி சாராதால் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் நிறைய பகுதி உள்ள ஒரு பாட்டுக்கள். அதெல்லாம் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நெஞ்சறிவுத்தல், அப்புறம் விண்ணப்ப கழிவென்பா, அதெல்லாம் சொல்லலான் இருக்கிறேன். அதெல்லாம் இந்த பாட்டை நீங்கள் போய் பாருங்கள், அதில் போய் பார்த்துட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்த பாட்டு அடுத்த காணொளியில். வணக்கம்.